ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன வென்ஸ்டே தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது எபிசோட் நம்பர் 7. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்காதவங்க அப்படியே அதையும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல ஜோசப் கிராக்ஸ்டனை தடுக்க நீ இந்த இடத்தை கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஒரு பாழடைஞ்ச பங்களாவை கூடி வென்ஸ்டே கிட்ட காட்டியிருப்பா. ஆக்சுவலா அந்த இடம் தான் அப்பாவால கொல்லப்பட்டதா சொல்லப்பட்ட கேரட் கேட்ஸ் வாழ்ந்த கேட்ஸ் மனுஷன் இவ சேவியர் மூலமா தெரிஞ்சுக்கிறா. ஓகே, நம்மளே களத்துல இறங்கலாம்னு ஸ்ட்ரைட்டா கேட்ஸ் மனுஷனுக்கு போனா அங்க இவளுக்கு முன்னாடியே மேயர் வந்திருக்காரு. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கான காரணத்தையும் அதை யாரு செய்யறாங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். மத்தத நம்ம வெதர்மையில பேசிக்கலாம்னு மேயர் ஷெரீப் கிட்ட பேசுறத மறைஞ்சிருந்து கேட்ட வென்ஸ்டே அவருக்கு தெரியாமலேயே அவரோட காருக்கு பின்னாடி ஏறிக்கிறா. காரை நிப்பாட்டிட்டு கரெக்டா அவர் இறங்கி வெதர்மைனுக்குள்ள போற சமயத்துல திடீர்னு ஒரு நம்பர் பிளேட் இல்லாத ப்ளூ கலர் கார் செம்ம ஃபாஸ்டா வந்து மேயரை இடிச்சு தூக்குது. மேயர் அப்படியே பறந்து போய் விடுறாரு. இத பார்த்த வென்ஸ்டேவும் ஷெரீஃபும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மேயரோட காருக்குள்ள வென்ஸ்டே இருந்ததால ஷெரீஃப் அவளை விசாரிக்கிறாரு. எனக்கு என்னமோ நடக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் இந்த கேட்ஸ் மனுஷனுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு தோணுதுன்னு இவ எவ்வளவு சொல்றா. ஆனா இது எதையுமே ஷெரீஃப் நம்ப மாட்டாரு. இப்போ இது பத்தாதுன்னு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை நடக்கிற இடத்துல எல்லாம் இந்த வென்ஸ்டே கரெக்டா போய் ஷெரீஃப் கண்ணுல பட்டு மாட்டிக்கிறதால இனிமே நைட் டைம் யாருமே வெளியே போக கூடாது. நான் இனிமே நைட் டைம் இந்த அகாடமியை லாக் பண்ணி வைக்க போறேன்னு வீம் சொல்றாங்க. அதே மாதிரி அகாடமியையும் லாக் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ கேட்ஸ் மனுஷனுக்கு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக போயே ஆகணும். ஆனா அகாடமி லாக் ஆகி இருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிச்ச வென்ஸ்டே என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம், பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சும்மா இருக்கிற ஏனட ட்ரிகர் பண்ணி விட அவ ஸ்கூலை விட்டு வெளியே போறதுக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்றா. மேன்ஷனுக்கு போறதுக்கு டேட் பண்ணலாம்னு போய் சொல்லி டைலரை கார்ல வரவழைச்சு இப்போ ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு இவ மேன்ஷனுக்கு போறா. உள்ள போய் பார்த்தா வென்ஸ்டேக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா மேயர் இடிச்ச கார் அங்கதான் நின்னுட்டு இருக்கு. இதையும் தாண்டி வீட்டுக்குள்ள போனா அங்க இருக்கிற ரகசிய அறையில ஜோசப் கிராக்ஸ்டனோட பெரிய போட்டோ ஒண்ணு இருக்கு. பக்கத்துலயே நிறைய மெழுகுவர்த்தி எல்லாம் இருக்கு. அதுல சில மெழுகுவர்த்தி எல்லாம் சூடா இருக்கு. சோ இப்ப வரைக்கும் யாரோ இங்க மெழுகுவர்த்தியை ஏத்தி வச்சு கிராக்ஸ்டனை வழிபட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த பாழடைஞ்ச வீட்டுல லாரல் கேட்ஸோட ரூம் மட்டும் செம்ம கிளீனா இருக்கு. அப்போ லாரல் கேட்ஸ் மறுபடியும் வந்துட்டா. அவதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு வென்ஸ்டே புரிஞ்சுக்கிட்டா. அந்த சமயத்துல காட்டுக்குள்ள கொடூரமான கொலைகளை பண்ணிட்டு இருக்கிற மான்ஸ்டர் மேன்ஷனுக்குள்ள வருது. வந்த வேகத்திலே அது டெய்லர் அட்டாக் பண்ணிடுச்சு. அடுத்து வென்ஸ்டேவை என்னடா அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது ஒரு ரூம்ல அந்த மிருகத்தால கொல்லப்பட்டவங்க கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட பாடி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத வென்ஸ்டே நோட் பண்றா. அதுக்கப்புறம் ஒரு வழியா தப்பிச்சு அங்க இருந்து வெளியே வந்துட்டா. இருந்தாலும் டைலரை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் அவ மேன்ஷனுக்கு போறா. அந்த இடத்துல அடிப்பட்ட டைலரை வென்ஸ்டே பாத்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு எங்க இருந்தோ அந்த சேவியர் டைலருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா 4 பேரும் கிளம்பி டைலரோட வீட்டுக்கே போறாங்க. அங்க வச்சு வென்ஸ்டே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. ஏனடா அப்படியே பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்திருக்கா. கரெக்டா இந்த சமயத்துல அங்க ஷெரீஃப் வராரு. பையனுக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்து மனுஷன் பதறி போயிட்டாரு. இதுக்கே பதறனா எப்படி, என் கூட வாங்க அப்படின்னு வென்ஸ்டே அவரை மேன்ஷனுக்கு அழைச்சிட்டு போறா. அங்க போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. எல்லா இடமும் எம்டியா இருக்கு. இங்க பாரு வென்ஸ்டே, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இனிமே என் பையன் பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு அவளை அகாடமில டிராப் பண்ணிட்டு ஷெரீஃப் கிளம்புறாரு. இந்த பக்கம் அகாடமிக்குள்ள வீம்ஸ் செம்ம கோவத்தோட இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ ஸ்ட்ரைட்டா அவங்க கிட்ட போய் ரோவனோட அம்மா சாகறதுக்கு முன்னாடி வரைஞ்ச பெயிண்டிங்க காமிச்சு நடக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறா. ஓகே வென்ஸ்டே, இன்னொரு முறை மட்டும் நீ தப்பு பண்ண, அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உன்னை இந்த அகாடமி விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு இவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ரூம்ல பார்ட்டி பண்ணலாம்னு போய் சொல்லி அழைச்சிட்டு போய் பலி கொடுக்க பார்த்ததால ஏனட் வென்ஸ்டே கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வேற ரூமுக்கு போயிட்டா. தனியா இருக்கிற வென்ஸ்டே ஏனட ரொம்ப மிஸ் பண்றா. இதுக்கு நடுவுல லாரல் கேட்ஸோட வீட்ல இருந்து எடுத்துட்டு வரப்பட்ட பொம்மைக்கு பின்னாடி வென்ஸ்டேயோட போட்டோஸ் நிறைய இருக்கு. சோ அந்த லாரல் இவள ஃபாலோ பண்றான்னு வென்ஸ்டே புரிஞ்சுக்கிறா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ள புகுந்து யாரோ மேயரை கொலை பண்ற வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே மேயர் வாக்கர் இறந்துட்டாரு. அதனால அவரோட ஃபியூனரலுக்கு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்திருக்காங்க. அங்க வென்ஸ்டேவும் நின்னுட்டு இருக்கா. வந்திருக்கிறவங்கள பாக்குற வென்ஸ்டேக்கு இந்த மேயரை கொலை பண்ண கொலைக்காரன் இப்ப இங்கதான் இருக்கணும். இந்நேரம் அவன் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். என்னையும் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பான். எனக்கு என்னமோ நான் இந்த கேஸ சீக்கிரமாவே முடிக்க போறேன்னு தோணுது. ஏன்னா புதிருக்குள்ள இருக்கிற எல்லா க்ளூவையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பதில கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. இங்க இருக்கிறவங்களோட கண்ணீரையும் வேதனையும் தாண்டி நான் யோசிக்கணும். இது வரைக்கும் அந்த கொலைக்காரன் என்கிட்ட சிக்காம இருந்திருக்கலாம். ஆனா ஃபைனலா நான் தான் ஜெயிப்பேன். அவன் கண்டிப்பா என்கிட்ட ஒரு நாள் மாட்டுவான்னு வென்ஸ்டேயோட மனசுக்குள்ள இப்ப 1000 விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இவளை யாரோ கண்காணிக்கிற மாதிரி வேற இவளுக்கு தோணுது. இவ அதை பார்த்த உடனே அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவன் ஓட ஆரம்பிக்கிறான். அவனை துரத்திக்கிட்டு வென்ஸ்டே ஓடிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அந்த ஆள் எங்கேயோ மறைஞ்சே போயிட்டான். இவ அந்த ஆளை தேடிட்டு இருக்கிற சமயத்துல டக்குன்னு பின்னாடியில இருந்து அட்டாக் பண்ண வரப்போ இவ கொடைக்குள்ள இருக்கிற கத்தியை வச்சு அந்த ஆள் அட்டாக் பண்றா. அந்த ஆளும் பதிலுக்குள்ள அட்டாக் பண்ணி கீழே தள்ளி விடுறான். எழுந்திருச்சு பார்த்தாதான் இவளுக்கு வந்திருக்கிறது யாருன்னே தெரிய வருது. ஆக்சுவலா இவர் வேற யாரும் இல்ல, நம்ம வென்ஸ்டேயோட பெரியப்பா ஃபெஸ்டர். இவரை பார்த்த
பார்த்த உடனே வென்ஸ்டே அப்படியே 32 பல்லையும் காமிச்சு சிரிக்கிறா. நீங்க சரியா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த சீரீஸ்லயே இந்த இடத்துல மட்டும்தான் வென்ஸ்டே சிரிச்சிருப்பா. மத்த எல்லா இடத்துலயுமே அவ உருன்னு தான் இருந்திருப்பா. ஏன்னா இவளோட பெரியப்பா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பெரியப்பா பத்தி சொல்லணும்னா இவரும் ஒன்னும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. திருட்டு வேலைகள் செய்யறதுல கை தேர்ந்தவரு. மோஸ்ட்லி இவரு எங்கேயும் மாட்டவே மாட்டாரு. அப்படியே மாட்டினாலும் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருவாரு. இப்ப கூட ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணதால அரெஸ்ட் ஆகி ஜெயில இருந்தவரு வழக்கம் போல அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்திருக்காரு. எப்படி இருக்க வென்ஸ்டே? உங்க அப்பா படிக்கும் போது அடிக்கடி அவன் ஒழுங்கா இருக்கானா இல்லையான்னு பாக்குறதுக்காகவே திருட்டுத்தனமா கூரை மேல ஏறி குதிச்சு வருவேன். இப்போ உன்னை பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்க அப்பா கிட்ட பேசின ஏதோ விசித்திரமான மிருகம் இருக்கு, அது கொடூரமான கொலைகளை செய்து நிறைய பிரச்சனைகளா இருக்குன்னு சொன்னா. ஆனா அதையெல்லாம் நீ என்ஜாய் பண்ற ஆளாச்சே, இங்க உனக்கு செம்ம ஃபன்னா இருக்குமே. அதெல்லாம் இருக்கட்டுமா, இங்க பக்கத்துல எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அங்க வேற போகணும். அதான் அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா, என்ன வேலை அங்கிள்? அதுவா, அது கொஞ்ச நாள் யாரு கண்ணையும் படாம தலைமறைவா இருக்கிற வேலைன்னு சொல்ல வென்ஸ்டே உடனே சிரிக்கிறா. ஆக்சுவலா இந்த அங்கிள் இங்க சும்மாலாம் வந்திருக்க மாட்டாரு, இந்த ஊர்ல ஒரு சம்பவம் பண்றதுக்காக தான் வந்திருக்காருன்னு வென்ஸ்டே புரிஞ்சுக்கிறா. அதனால அவர் தலைமறைவா இருக்கிறதுக்காக யூஜினோட இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கா. அங்கிள், இது என் ஃப்ரெண்டோட இடம். ஓ, உனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் வேற இருக்காங்களா? செத்தான் சிவனாண்டி, இந்நேரம் அவன் ஐசியூல இருக்கணுமே. அடா ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? பின்ன என்னமா, உன் கூட சேர்ந்தா அதான கதி. அவன்லாம் உயிரோட இருக்கிறதே ஆச்சரியம். அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், இப்போதைக்கு உங்களுக்கு இதுதான் சேஃபான பிளேஸ். இங்க இருக்கிற தேனீக்கெல்லாம் ஹைபர்னேட் பண்ணுது. அப்போ எனக்கு இங்க ஃபுட்டும் இருக்குன்னு சொல்லு. அங்கிள், இங்க இருக்கிற தேனீக்கெல்லாம் என் ஃப்ரெண்டோட குழந்தைங்க மாதிரி, அதனால நீங்க அதெல்லாம் சாப்பிட கூடாது. சரிமா, சாப்பிடல. ஏதோ விசித்திரமான மிருகம் இருக்குன்னு சொன்னீங்க, அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியா? எங்க அங்கிள், அத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல. இதோ இதுதான் அது அப்படின்னு அந்த மிருகத்தோட போட்டோவை காட்டுறா. அங்கிள் அதை பார்த்த உடனே, வென்ஸ்டே, இது பேரு ஹைடுமா. குற்றவாளிகளுக்கான இன்ஸ்டிடியூட்ல நான் இருக்கும் போது இது மாதிரி 3 ஹைட பாத்திருக்கேன். ஓல்கா மெலக்கோன்னு ஒரு பெரிய பியானிஸ்ட் இருந்தாங்க. அவங்க கிட்ட அழகு, அறிவு, திறமை, பேரு, புகழ்னு எல்லாமே இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு கான்சர்ட்ல வாசிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவங்க ஹைடா மாறிட்டாங்க. அங்க ஆடியன்ஸா இருந்த பல பேர் அவங்க கொடூரமா கொன்னுட்டாங்க. இதுல சில செலிபிரிட்டிஸும் அன்னைக்கு அவங்களால கொல்லப்பட்டாங்க. அப்படியா, கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அங்கிள். அவங்க ஏன் திடீர்னு அப்படி மாறினாங்க? அத பத்திலாம் எனக்கு தெரியாதுமா. அங்கிள், எனக்கு ஒரு சந்தேகம். ஒடுக்கப்பட்டவங்களை பத்தி எழுதப்பட்ட எந்த புக்லயுமே இந்த ஹைட பத்தி எழுதலையே, ஏன் எழுதல? நீ இன்னும் நத்தானியல் ஃபால்கனரோட டைரிய பாக்கலன்னு நினைக்கிறேன். இந்த நெவர்மோர் அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உலகம் முழுக்க சுத்தி ஒடுக்கப்பட்டவங்கல இருக்கிற எல்லா கேட்டகரி பத்தியுமே அவரோட டைரியில எழுதினாரு. பரவாயில்லையே, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு நாள் உங்க அப்பாவை கண்காணிக்கிறதுக்காக நான் அவனோட ரூம்குள்ள நுழைஞ்சேன். அவன் என்ன கரெக்டா கண்டுபிடிச்சு நைட் ஷீல்ட் லைப்ரரியில அடைச்சு வச்சுட்டான். அங்கதான் ரகசியமா ஒரு லாக்கர் இருக்கிறத நான் நோட் பண்ணேன். அதுக்குள்ள ஏதோ பணமோ நகையோ இருக்கும்னு நினைச்சேன். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள இந்த நத்தானியல் ஃபால்கனரோட டைரி மட்டும் தான் இருந்துச்சு. ஓ, அது அங்கதான் இருக்கா? அப்போ ஓகே அங்கிள், இன்னைக்கு நைட் நம்ம லைப்ரரிக்கு போறோம், அந்த டைரியை தூக்குறோம். அது வரைக்கும் நீங்க இங்கே அமைதியா இருங்க. அதுக்குள்ள ஒருவேளை உங்களை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி உங்களை போட்டு கொடுத்து அதுக்காக நான் அவங்க கிட்ட காசும் வாங்கிப்பேன். எப்படி, டீலா நோ டீலா? அதான பார்த்தேன். ஏன் மருமகளாச்சே, நீ என்ன மாதிரி தானே இருப்ப, எனக்கு ஓகேமான்னு சொல்லி வென்ஸ்டே அவரு அனுப்பி வைக்கிறாரு. என்னோட நாவல் வெறும் கற்பனை கதையா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதுல என் லைஃப்ல நடக்கிற நிகழ்வுகளும் கலந்துருக்கு. இப்ப என்னோட டவுட் என்னன்னா, அந்த லாரல் கிட்ஸோட ரூம்ல இப்ப இருக்கிறது யாரு? ஒருவேளை அவங்க தான் உண்மையான லாரலா இருந்தா என்னோட போட்டோஸ் அவங்க வச்சிருக்காங்க. அந்த ஹைடுக்கும் இவங்களுக்கும் அப்படி என்னதான் கனெக்ஷன் இருக்கு தெரியலையே. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, அவங்களோட ரகசியங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க யார வேணாலும் கொலை செய்வாங்க. இந்த கேள்விக்கான பதிலையெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நான் தனியா தான் தவிக்கணும்னு கூடிய நான் அன்னைக்கே வான் பண்ணா அதுவும் கரெக்ட் தான் போல. ஏன்னா இப்ப தேவைப்படுற நேரத்துல கூட அந்த கூடி என் பக்கத்துல இல்ல. என் ஃப்ரெண்டு ஏனிடம் இல்லன்னு சொல்லி வென்ஸ்டே ஏனிட ரொம்ப மிஸ் பண்றா. கரெக்டா அந்த சமயத்துல அங்க ஏனிட் வரா. ஏனிடும் வென்ஸ்டே மிஸ் பண்றதுனால இவ அவகிட்ட நல்ல விதமா தான் பேசுறா. வென்ஸ்டே இவகிட்ட சாரி கேட்பான்லாம் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நம்ம வென்ஸ்டே அதுக்கு அப்படியே நேர்மாறா நடந்துக்கிறா. வந்த ஏனிட் கூட சண்டை போட்டு அவளை வெறுப்பேத்தி அனுப்புறா. இதுல கடுப்பான ஏனிட், ஓ உனக்கு இவ்ளோ திமிரா, நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன், அதனாலதான் எனக்கு ஒரு புது ரூம்மேட் கிடைச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, நான் இனிமே அங்கேயே பெர்மனண்டா இருந்துடலான்னு இருக்கேன். ஓகேமா, நீ தாராளமா போகலான்னு வென்ஸ்டே சொல்ல செம்ம கோவத்தோட ஏனிட் அங்க இருந்து வெளியே போறா. இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. வென்ஸ்டே யாருக்கும் தெரியாம நைட் ஷீல்ட் லைப்ரரிக்குள்ள போறா. உள்ள போன உடனே அவ அங்கிள் ஃபெஸ்டர் கூப்பிடுறா. யார் அங்கிள் ஃபெஸ்டர்னு கேட்டுக்கிட்டே அங்க சேவியர் வரான். நீங்க என்ன பண்ற? நான் ஒரு நைட் ஷேடுங்கிறதுனால உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல வென்ஸ்டே. ஆமா, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நான் ஆராய்ச்சிக்காக வந்திருக்கேன். எது, அந்த மிருகத்தை பத்தின ஆராய்ச்சியா? நீ எவ்வளவு தேடினாலும் அதை பத்தி உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்படியா? ரொம்ப நன்றி. உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னே தெரியல வென்ஸ்டே. நீ வந்த முதல் நாள்ல இருந்து நான் உன் கூடவே இருக்கேன். நான் உன் உயிரையும் காப்பாத்திருக்கேன். நீ சொல்ற விஷயங்களை யாருமே நம்பாம இருக்கும்போது கூட நான் அதெல்லாம் நம்பினேன். ஆனா நீ ஏன் மேல நம்பிக்கை இல்லாம ஒரு பொய்யான பழிய சுமத்துற. உண்மையை சொல்லு வென்ஸ்டே, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? சரி, உண்மைதானே சொல்லணும்? சொல்றேன். அந்த மிருகம் அட்டாக் பண்ண எல்லா நேரத்திலயுமே நீ அங்க இருந்திருக்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ரோவன் அட்டாக் பண்ணும்போது கூட நீ அங்கதான் இருந்த.
வந்த. அப்புறம் அவுட்ரீச் டே அன்னைக்கு அந்த மிருகம் தப்பிச்சு போன சில நிமிஷத்திலேயே நீ அங்க வந்த. அந்த மிருகத்தோட காலடி தரங்களை பார்க்கலான்னு வேற சொன்ன. அடிக்கடி அந்த மிருகத்தையும் அது தங்கி இருக்கிற இடத்தையும் வரையிற. உன்னோட ரகசியங்கள் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ யூஜனையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க. என்னது, நான் யூஜனை கொலை பண்ண ட்ரை பண்ணனா? ஆமா, யாருமே வராத கேட்ஸ் மனுஷனுக்கு டெய்லருக்கு அடிபட்டப்போ திடீர்னு நீ வந்த. ஓகே வென்ஸ்டே, நீ சொல்ற மாதிரி ஒருவேளை நான் தான் அந்த மிருகமா இருந்தா நான் ஏன் இன்னும் ஒன்ன மட்டும் கொல்லல? ஏன்னா உன் மனசுல என் மேல இன்னும் அன்பு இருக்கு. அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜேவியர் அங்க இருந்து கிளம்புறான். அவன் போன பிறகுதான் அங்க அங்கிள் ஃபெஸ்டரே வராரு. எப்ப வந்தீங்க அங்கிள்? நீ அவனை கேள்வி கேட்டு வருத்து இருக்கும் போதே நான் வந்துட்டேமா. என்னமா பேசுற நீ? உனக்கெல்லாம் ஆயுதமே தேவையில்லம்மா. ஏன்னா நீ எல்லாம் வாயால பேசி எதிரியை காலி பண்ணிடுவ. ஆமா, யார் அது? என் மேல யாரோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அங்கிள் திங்க பார்த்து கேக்குறாரு. ஆக்சுவலா அங்கிளுக்கும் திங்கக்கும் நடுவுல ஒரு பல நாள் பகை இருக்கு. அது என்ன கதைன்னா, எப்பேற்பட்ட பெட்டியா இருந்தாலும் அதை நான் அசால்ட்டா திறந்துருவேன்னு திங்க ஒரு நாள் சொல்லிருக்கு. ஓ, நீ என்கிட்டயே சவால் விடுறியா? இப்ப பாரு அப்படின்னு அங்கிள் ஃபெஸ்டர் திங்க ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. அன்னையில இருந்து திங்குக்கு அங்கிள பார்த்தாலே பிடிக்காது. இப்ப கூட பார்த்த உடனே சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அட கடவுளே, திங் இப்ப நீ சண்டை போடுறது நிறுத்த போறியா இல்லையா? அங்கிள், அந்த லாக்கர் எங்க இருக்குன்னு காட்டுங்க அப்படின்னு வென்ஸ்டே சொல்ல போட்டோக்கு பின்னாடி இருக்கிற லாக்கர் அங்கிள் காட்டுறாரு. திங்கு தான் பெட்டி திறக்கிறதுல பெரிய ஆளாச்சே. அது அந்த லாக்கர் அசால்ட்டா திறக்குது. அந்த லாக்கருக்குள்ள இவங்க தேடி வந்த அந்த பழங்கால டைரி இருக்கு. அத ரூமுக்கு எடுத்துட்டு போய் அதுல ஹைட பத்தி போட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் படிக்கிறா. அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஹைடோட உடம்பு முழுக்க பழிவாங்கற எண்ணம் தான் இருக்கும். அது மியூட்டேஷனால பிறந்தது. ஹிப்னோதெரபியாலையும் கெமிக்கல் ரியாக்ஷனாலையும் யாராச்சும் அதை தூண்டி விடுற வரைக்கும் அது அமைதியா தான் இருக்கும். அது தன்னை விடுவிச்சவனுக்கு விசுவாசமா இருக்கும். அவனுக்காக தன்னையே அர்ப்பணிச்சு அவன் என்ன சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம அவனுக்காக அது என்ன வேணாலும் பண்ணணும்னு போட்டிருக்கு. இதெல்லாம் படிக்கிற வென்ஸ்டேக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. சோ நான் இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது ஒருத்தர் கிடையாது, 2 பேரு. ஒரு மான்ஸ்டர் அண்ட் அதோட மாஸ்டர். கண்டிப்பா அதோட மாஸ்டர் ஒரு சைக்கோவா தான் இருக்கணும்னு பேசிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு அங்க மிஸ் டானில் வராங்க. வென்ஸ்டே ஏனிடனுமே யோகோவோட ரூம்லயே தங்கறதா சொல்லிட்டா. என்ன ஆச்சு? நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க. திடீர்னு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? உனக்கும் ஏனிட மேல அக்கறை இருக்கு, ஏனிடுக்கும் ஓ மேல அக்கறை இருக்கு. அப்புறம் ஏன் 2 பேரும் இப்படி பிடிவாதமா இருக்கீங்கன்னு கேட்க, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் தனியாவே இருந்துப்பேன், எனக்கு ரூம்மேட் தேவையில்லன்னு சொல்றா. ஓகேன்னு தானியல் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. எங்கடா நம்ம அங்கிள் ஃபெஸ்டர்னு பார்த்தா கில்லி படத்துல வர த்ரிஷா மாதிரி பொம்மைகளுக்கு நடுவுல ஒளிஞ்சிருக்காரு. நீ சொன்னது கரெக்ட் தாமா, தனியா இருக்கிறதும் நல்லதுதான். நம்ம யாருக்கும் கட்டுப்பட தேவையில்ல. நம்ம தனியா இருந்தோம்னா எப்பவுமே நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு இவர் ஒரு பாயிண்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல ஜேவியர் அவனோட பிரைவேட் ஆர்ட் ஸ்டுடியோல ரொம்ப பரபரப்பா யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட இப்ப பேசியே ஆகணும், நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு இவனும் அங்க கிளம்பிட்டு இருக்கான். அப்போ அங்க வந்து வென்ஸ்டே யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு கேக்குறா. அதை பத்தி எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜேவியர் பாட்டுக்கும் கிளம்பி போயிட்டே இருக்கான். ஆக்சுவலா இந்த கேப்ல நம்ம அங்கிள் இருக்காருல்ல, அவரு ஜேவியரோட சைக்கிள்ல ஒரு டிராக்கர் செட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவசரத்துக்கு தேவைப்படுமேனு வர வழியில ஒரு வித்தியாசமான பைக்கையும் திருடி வச்சிருக்காரு. அந்த பைக்ல ஏறிக்கிட்டு 2 பேரும் டிராக்கர் மூலமா ஜேவியரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வண்டி கூட பரவாயில்லங்க, அவங்க ஹெல்மெட்டை பாருங்களேன், அதுவும் பாக்குறதுக்கு வித்தியாசமாவும் காமெடியாவும் இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வருவோம். இதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க ஜேவியர் டாக்டர் கின்பாட்ட மீட் பண்ணி அவங்க கிட்ட எதையோ ரகசியமா பேசிட்டு இருக்கான். இத பாக்குற வென்ஸ்டேக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. அப்போ ஜேவியர் தான் அந்த மான்ஸ்டர்னா டாக்டர் கின்பாட் தான் ஹிப்னோதெரபி மூலமா அவனுக்குள்ள இருக்கிற ஹைட தூண்டி விட்டு அந்த மாஸ்டர்னு புரிஞ்சுக்கிறா. இத உடனே நம்ம வீம்ஸ் கிட்ட சொல்லியே ஆகணும்னு வீம்ஸ பாக்குறதுக்காக போறா. ஆனா அங்க அவளுக்கு முன்னாடியே டாக்டர் கின்பாட் அவளை பத்தி வீம்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வா வென்ஸ்டே, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட. ஆமா வென்ஸ்டே, டாக்டர் கின்பாட்டனோட தெரபி ரிப்போர்ட் பத்தி பேசினாங்க. அத கோர்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அதுல சைன் பண்ணணுமா, அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஓ அப்படியா? அப்புறம் டாக்டர், நான் முழுசா குணமாயிட்டேனா? என்னோட ரிசல்ட் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன வென்ஸ்டே, இதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கா? நீ வேணா இதெல்லாம் விளையாட்டா எடுத்துக்கலாம், ஆனா கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜு இந்த ரிப்போர்ட்டை விளையாட்டா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கோவமாவே சொல்றாங்க. அப்போ டக்குன்னு நம்ம வீம்ஸ் உள்ள வந்து, டாக்டர் வென்ஸ்டே இப்ப முன்ன மாதிரிலாம் இல்ல, அவகிட்ட நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்குன்னு வென்ஸ்டேக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஆமா டாக்டர், இப்ப கூட நான் ஹிப்னோதெரபி பத்தி படிச்சிட்டு இருக்கேன். அது மூலமா நான் எனக்குள்ள இருக்கிற நல்ல வென்ஸ்டேவை வெளியே கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு ரொம்ப நக்கலாக்கிக்கிறா. அவ கலாய்க்கிறான்னு தெரியாமலேயே கண்டிப்பா வென்ஸ்டே நம்ம அதை மண்டேல இருந்து ஆரம்பிக்கலாம்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்க இருக்கிறதுனால எதுவுமே பேச முடியாம வென்ஸ்டே அங்க இருந்து கிளம்புறா. அடுத்த சீன்ல வென்ஸ்டே வாங்களும் வெதர்வைனுக்கு வந்திருக்காங்க. டைரியில அந்த ஹைட பத்தி போட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் படிச்சு பார்த்து அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்கிள், அந்த ஜேவியர் தான் ஹைடு, டாக்டர் கின்பாட் தான் ஹிப்னோதெரபி மூலமா அவனை கண்ட்ரோல் பண்றாங்க, அதனால அவங்க தான் அவனோட மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் சரிமா? அந்த பையனை பாரு, அவன் ரொம்ப நேரமா என்னை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். ஆஹா, அவன் இப்ப இங்கதான் வந்துட்டு இருக்கான், இப்ப அவனை எப்படி அட்டாக் பண்றான் பாருன்னு இவர் சொல்ல, ஐயோ அங்கிள் அவன் உங்களை பாக்கலன்னு இவர் சொல்றா. ஆக்சுவலா நம்ம டைலர் வென்ஸ்டேக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வந்திருக்கான்,
அதுக்கப்புறம் அங்கிளுக்கு இவ டைலர் இன்ட்ரோ கொடுக்குறா. அப்போ டைரியில இருக்கிற ஹைட பார்த்த உடனே வென்ஸ்டே இதுதான் அன்னைக்கு என்ன அட்டாக் பண்ணுச்சு, இது என்ன இதுவா, இதுக்கு பேரு ஹைடுன்னு ஹைட பத்தின எல்லா விஷயங்களையுமே இவ சொல்றா. அது கூடவே டெய்லர் நான் உன் கூட பேசக்கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிருக்காரு, அதனால நீ என் கூட பேசாதன்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல வென்ஸ்டே, நானும் பிரேக்ல இருக்கேன், இப்ப எங்க அப்பாவும் இங்க இல்லன்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா அங்க ஷெரீஃப் வந்துட்டாரு. இந்த பக்கம் வென்ஸ்டேயோட அங்கிள் வழக்கம் போல ஓடிட்டாரு. டெய்லர் கிட்ட பேசினதுக்காக இவளை திட்ட போற சமயத்துல டைலர் உள்ள வந்து அப்பா நான் தான் இவகிட்ட பேசினேன், இவன் மேல தப்பு இல்லன்னு சொல்றான். அது சரி டெய்லர், இந்த போட்டோல இருக்கிறவன் நம்ம ஊர் பேங்க் கொள்ளையடிச்சிருக்கான், இவனோட போட்டோ உன்னோட நோட்டீஸ் போர்ட்ல வைன்னு சொல்லிட்டு போறாரு. ஆக்சுவலா அந்த பேங்க கொள்ளையடிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம வென்ஸ்டேயோட அங்கிள் ஃபெஸ்டர் தான். ஆனா வென்ஸ்டேவும் டெய்லரும் அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னே தெரியாத மாதிரியே ஷெரீஃப் முன்னாடி நிக்கிறாங்க. இந்த காலத்து பசங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுன்னு வென்ஸ்டே பார்த்து சொல்லிட்டு போறாரு. ஆனா நம்ம டெய்லர் அதெல்லாம் காதலே வாங்கலையே. அவரு போன அடுத்த செகண்டே வென்ஸ்டே பார்த்து போன முறை நீ என்ன ஏமாத்தினதுக்கு இன்னைக்கு நீ என் கூட டேட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது டெய்லர், நான் என்னோட அங்கிளை சமாளிக்கணும், ஸ்கூல்ல வேற லாக் பண்ணிருவாங்க, கேம்பஸ் விட்டு என்னால வெளியே வரவே முடியாது அப்படின்னு இவன் நிறைய காரணங்களை சொல்றா. அதெல்லாம் முடியாது, நீ வந்தே ஆகணும், இந்த முறை கேம்பஸ்குள்ள இருக்கிற கிராக்ஸ்டோன் கிரிப்டுக்கு நைட் 9 மணிக்கு நான் வரேன், நீ எங்க வந்தா மட்டும் போதும்னு சொல்றான். அடுத்த சீன்ல டெய்லரை பாக்குறதுக்காக வென்ஸ்டே ரெடி ஆயிட்டு இருக்கா. அங்க இருக்கிற ஏனியோட நெயில் பாலிஷ பார்த்து அவளை ரொம்ப மிஸ் பண்றா. அது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம திங்கு என்னம்மா வென்ஸ்டே ஏனியோட ரொம்ப மிஸ் பண்ற போல, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, ஃப்ரெண்ட்ஸ்னாலே தலைவலிதான், நம்மள அவங்க வீக் ஆக்கிடுவாங்க, அதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற, நான் இங்க இல்லாத நேரத்துல டைரியை பாத்துக்கிறது மட்டும்தான் உன் வேலைன்னு சொல்லிட்டு டெய்லரை பாக்குறதுக்காக கிளம்புறா. போன முறை என் பர்த்டேக்காக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி பிளான் பண்ணாங்க, அது சரியா நடக்கல, நான் உன்னை டேட் பண்றதுக்காக எல்லாம் இங்க வரல, என்னால நீ சாகுற அளவுக்கு போனதால ஒரு நன்றி கடனா தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா அங்க கிராக்ஸ்டோன் சமாதியில மூவி பாக்குறதுக்காக செம்மையா லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த இடத்தையே இவன் சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் பாக்குறப்போ வென்ஸ்டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா 2 பேரும் உட்காந்து அந்த மூவியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஷெரீஃப் அவரோட டீமோட பேங்க்ல கொள்ளையடிச்சவன அதாங்க நம்ம வென்ஸ்டேயோட அங்கிள தேடிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா அவரோட பைக் இவரோட கண்ணுல படுது. பைக் இங்க இருக்குன்னா அப்ப அவனும் இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கணும்னு அவரோட டீமோட பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் மூவி முடிஞ்ச உடனே டெய்லர் வென்ஸ்டே கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். இங்க பாரு டெய்லர், நான் எப்பவுமே என்ன பத்தி மட்டும் தான் யோசிப்பேன், என் கூட இருக்கிறவங்கள காயப்படுத்துவேன், எனக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்றா. அதெல்லாம் இல்ல வென்ஸ்டே, நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு தான் நினைப்பேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லி கிஸ் பண்ண போறப்போ கரெக்டா அந்த சமயத்துல டெய்லரோட அப்பா அவரோட டீமோட அங்க வந்துட்டாரு. இவங்க 2 பேரையும் இப்படி பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்பா நீங்க எங்க இங்க பேங்க் கொள்ளையடிச்சு திருட இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான்னு எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது, அதான் வந்தோம், வந்த இடத்துல நீ இப்படி உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதோட வென்ஸ்டேவும் கிளம்பி அவளோட ரூமுக்கு போறா. அங்க போய் பார்த்தா அவளோட ரூம் ஃபுல்லா கலைஞ்சிருக்கு. இவ எடுத்துட்டு வந்த அந்த பழங்கால டைரியையும் யாரோ திருடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திங்க வேற கத்தியால குத்தி வச்சிருக்காங்க. திங்க இப்படி பார்த்த உடனே வென்ஸ்டே பதறி அடிச்சுக்கிட்டு அங்கிள் கிட்ட போய் திங்க காப்பாத்த சொல்றா. அவரும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் திங்க கிட்ட எந்த அசைவும் இல்ல. அவ்வளவுதான் வென்ஸ்டே, திங் செத்துட்டான்னு சொல்றாரு. இதை இவளால ஏத்துக்கவே முடியல. இங்க பாரு திங், நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா, நீ மட்டும் இப்ப செத்தனா அதுக்கப்புறம் நானே உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த சீரீஸ்லயே இந்த இடத்துல மட்டும்தான் வென்ஸ்டே ரொம்ப இமோஷனல் ஆகி அழுதுருப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அங்கிள் ட்ரை பண்ண இந்த முறை அவரோட மேஜிக்கல் பவரால திங் மறுபடியும் உயிரோட வந்துருச்சு. உன்னை யாரு இப்படி பண்ணதுன்னு கேட்டா எனக்கு தெரியலன்னு சொல்லுது. அவங்க யாரா இருந்தாலும் சரி நான் அவங்கள துடிக்க துடிக்க கொல்லுவேன்னு இவ திங்குக்கு ப்ராமிஸ் பண்றா. அதுக்கப்புறம் அங்கிளை பார்த்து அங்கிள் ஷெரீஃப் உங்க பைக்கை வச்சு இந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டாரு, நீங்க உடனே கிளம்புங்க, அதான் உங்களுக்கும் நல்லதுன்னு சொல்றா. சரிமா நைட் இங்க இருந்துட்டு நான் காலையில போயிடுறேன்னு அவர் சொல்றாரு. அங்க இருந்து திங்க எடுத்துக்கிட்டு இவளும் கிளம்புறா. அதுக்கப்புறம் தான் ரூம்ல நடந்த விஷயங்களை இவ வீம்ஸ் கிட்ட சொல்றா. அது கூடவே தான் ரூம்ல இருந்த நத்தானியர் ஃபாக்னரோட டைரி திருடு போயிருக்குங்கிறதையும் சொல்றா. என்னது அந்த டைரி உன் ரூம்ல இருந்துச்சா, அது நைட் ஷைட் லைப்ரரி லாக்கர்ல எல்லாம் இருந்துச்சு, அது எப்படி உன் ரூமுக்கு வந்துச்சுன்னு கேட்டா அப்போ உங்களுக்கு அந்த டைரிய பத்தி தெரிஞ்சிருக்கு, சோ அந்த மிருகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு இவ பதில் கேள்வி கேக்குறா. இதை கேட்ட வீம்ஸ் அங்கிருந்த மிஸ் டானியல் அனுப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஹைடு கண்மூடித்தனமா கொல்லுமா இல்ல தெரிஞ்சேதான் கொல்லுமாங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நத்தானியர் ஃபாக்னல் பல ஆராய்ச்சிகளை பண்ணாரு. ஆனா அந்த ஆராய்ச்சி முடியறதுக்கு முன்னாடி அந்த ஹைடே அவரை கொன்னுருச்சு. அதுக்கப்புறம் எந்த ஹைடும் நெவர்மோர் அகாடமிக்குள்ள வரக்கூடாதுன்னு 30 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க தடை பண்ணிட்டோம். அந்த மிருகம் ஒரு ஹைடுன்னு தெரிஞ்சும் கூட நீங்க அதை ஏன் ஷெரீஃப் கிட்ட சொல்லல, சொன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் நெவர்மோர் அகாடமியவே இழுத்து மூடிடுவாங்க. நான் நம்ம நெவர்மோர் குடும்பத்தை பாதுகாக்க நினைக்கிறேன், அதுல நீ ஒருத்தி தான் வென்ஸ்டேன்னு இவங்க சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில பியங்கா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வென்ஸ்டேவை நைட் ஷைட் லைப்ரரிக்கு கூட்டிட்டு போறா. அங்க லூக்கஸும் இருக்கான். என்னோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி யாரோ லாரல் கேட்ஸ்ங்கிறவங்கள ட்ராக் பண்ணிருக்காரு. அவுட்ரீச் டேக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தின இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறான். அந்த ரிப்போர்ட்ல பழைய கேட்ஸ் மேன்ஷனை 90 வயசு பாட்டி ஒருத்தவங்க வாங்கி இருக்கிறதாவும் அவங்க செத்த பிறகு அவங்கள பாத்துக்கிட்ட தெரசாங்கிறவங்களுக்கு இந்த வீடு சொந்தமா இருக்குன்னு போட்டிருக்கு. அது கூடவே லாரல் கேட்ஸோட டெத் சர்டிபிகேட்டும் இருக்கு. லாரல் கேட்ஸோட டெத் சர்டிபிகேட் இங்க இருக்கு, ஆனா அவங்களோட டெட் பாடி எங்கேயுமே கிடைக்கல. அப்போ அந்த தெரசா
லூகாஸா தான் லாரல் கேட்ஸ். அந்த லாரல் அவளோட வீட்டை அவளே ரகசியமா வாங்கி வேற யாரோ ஒருத்தர் மாதிரி ஜெரிகோக்கு வந்திருக்கா. அவளோட எய்மே அவளோட ஃபேமிலி இப்படி ஆகிறதுக்கு காரணமா இருந்த எங்க அப்பா அம்மா, முக்கியமா நம்ம நெவர்மோர் அகாடமியவே அழிக்கிறது தான். ஆமா, உனக்கு அந்த லாரல் கேட்ஸ் யாருன்னு தெரியுமா அப்படின்னு லூகாஸ பார்த்து கேக்குறா. அடுத்த சீன்ல டாக்டர் கின்பாட்ட பாக்குறதுக்காக வென்ஸ்டே வந்திருக்கா. உனக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்டே இல்லையே, அப்புறம் ஏமா நீ வந்த? இந்தாங்க, இது உங்களோடதுதான், உங்க சின்ன வயசு ரூம்ல இருந்து எடுத்தேன். நீங்க தான் லாரல் கேட்ஸ்ங்கிறதும் நீங்க ஜெரிகோக்கு எதுக்காக வந்திருக்கீங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். உங்க ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மேயரை கொலை பண்ணிருக்கீங்க, யூஜனையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. என்னது, நான் யூஜனை கொலை பண்ண ட்ரை பண்ணனா? ஆமா, அன்னைக்கு யூஜனை பார்க்க வரும்போது நீங்க கொண்டு வந்த பூக்கள் உங்க ரூம்லயும் இருந்துச்சு. மத்த பேஷண்ட்ஸ பார்க்க போறேன்னு போய் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சு மேயரை கொலை பண்ணிருக்கீங்க. ஜேவியருக்கு ஸ்பெஷலா காருக்குள்ள வச்சு நீங்க எடுக்கிற தெரப்பி செஷன்ல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவனை ஹிப்னாசிஸ் பண்ணி மான்ஸ்டர் ஆக்கி தொடர் கொலைகளை பண்ணிட்டு இருக்கீங்க. போதும் வென்ஸ்டே, உனக்கு பைத்தியம் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஏன் இதையோ கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்க? இல்ல மிஸ் லாரல் கேட்ஸ், உங்களோட கதை இன்னையோட முடிய போகுதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கின்பாட்டை பத்தி ஷெரீஃப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் டாக்டர் கின்பாட் வீம்ஸுக்கு கால் பண்ணி வென்ஸ்டே வந்ததையும் இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஹைடு உள்ள நுழைஞ்சு டாக்டர் கின்பாட்டை சாரா மாதிரி அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுச்சு. இதுல இருந்து டாக்டர் கின்பாட் அந்த மிருகத்தோட மாஸ்டர் இல்லன்னு நமக்கு புரிய வருது. இதுக்கப்புறம் கின்பாட்டுக்கு நடந்த விஷயம் தெரிய வந்த உடனே வீம்ஸ், வென்ஸ்டே, ஷெரீஃப்னு 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க சிகிச்சை பலனின்றி கின்பாட் இறந்துட்டாங்கங்கிற செய்தி வருது. இதை விடக்கூடாது, இதை இன்னைக்கே முடிச்சாகணும்னு வென்ஸ்டே ஸ்ட்ரைட்டா கிளம்பி ஜேவியரோட ஆர்ட் ஸ்டுடியோக்கு போறா. அங்க போய் பார்த்தா டாக்டர் கின்பாட் அந்த மிருகம் கொடூரமா கொல்றத ஜேவியர் அப்படியே எக்ஸாக்ட்டா வரைஞ்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, ரோவனோட இன்ஹேலர், யூஜினோட கண்ணாடி, வென்ஸ்டேயோட போட்டோஸ், டாக்டர் கின்பாட்டோட நெக்லஸ்னு எல்லாமே அங்க இருக்கு. இவ்வளவு ஏங்க, திங்க குத்தி வச்சிருந்த கத்தி கூட ஜேவியரோடதுதான். இது எல்லாத்தையும் ஆதாரமா வச்சு வென்ஸ்டே ஜேவியரை ஷெரீஃப் கிட்ட புடிச்சு கொடுக்கறா. ஷெரீஃபா அவனை அரெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது, யாரோ இதெல்லாம் வேணும்னே செய்யறாங்கன்னு இவன் எவ்வளவோ சொல்றான். ஆனா ஷெரீஃபும் வென்ஸ்டேவும் இதை கொஞ்சம் கூட கேட்கல. அப்பாடா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு ரூமுக்கு வந்தா அங்க ஏன் இருக்கா? இவளை பார்த்த உடனே வென்ஸ்டேக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் என்ன இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொன்ன, இன்னைக்கு திடீர்னு திரும்பி வந்திருக்கேன்னு கேக்குறா. ஆமா, நான் கொஞ்ச நாள் இல்லன்னா உடனே ரூம காலி பண்ணி திங்க கொலை பண்ற அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சு. அதான் உங்களை பாத்துக்கிறதுக்காக நான் மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்றா. ஓகேன்னு அடுத்து டெய்லரை பார்க்கலாமே வெதர்வேனுக்கு போறா. ஜேவியர் அரெஸ்ட் ஆனதை பத்தி கேள்விப்பட்டேன், அவன் இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரிப்பா, அதெல்லாம் விடு, ஆனது ஆச்சு. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம லைஃப் அப்கிரேட் பண்ண வேணாமான்னு சொல்லி டெய்லர் கிட்ட வந்து அவனை கிஸ் பண்றா. இப்போ இந்த சமயத்துல வென்ஸ்டேக்கு ஒரு பயங்கரமான விஷன் வருது. அந்த விஷன்ல டாக்டர் கின்பாட் அந்த மிருகம் கொடூரமா கொல்லுது. அதுக்கப்புறம் அது தன்னோட சுயரூபத்துக்கே மாறுது. இங்கதான் பெரிய ட்விஸ்டே. ஏன்னா அந்த மிருகம் வேற யாரும் இல்ல, அந்த மிருகமே இந்த டெய்லர் தான். இத பாத்துட்டு அவன் இந்த விஷன்ல இருந்து முழிக்கிறப்பவும் அந்த விஷன்ல வந்த மாதிரியே டெய்லர் பக்கத்துலயே நிக்கிறான். அவனை பார்த்து வென்ஸ்டே ஒரு நிமிஷம் பயந்துட்டா. அட கடவுளே, இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடுறா. நான் முதலா லவ் பண்ண ஒரு பையன் தொடர் கொலைகளை செய்யற மிருகமா? ஒருவேளை எனக்கு இந்த மாதிரியான ஆளுங்களை தான் பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வென்ஸ்டே அங்க இருந்து ஓடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. ரிமைனிங் ஸ்டோரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.